Hi friends, welcome back to my channel Easy Threads and Needle. Hi friends, இந்த வீடியோவில் நம்மளோட நியூ கஸ்டமரோட ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். மேலே காமிச்சிருக்க பாருங்கள், அந்த பேட்டர்ன் தான் பண்ண போகிறோம். சேம் saree தான் நமக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. பேக் நெக் மட்டும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களோட மொத்த மெஷர்மெண்ட்டும் நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நெக்கோட பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஷோல்டர் எவ்வளோ, நெக் எவ்வளோன்றதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3.25 வந்து ஷோல்டருக்கும் 3.25 வந்து நெக்குக்கும் கொடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்கோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச் தான் கொடுத்துருக்கேன். அவங்களோட அளவு ப்ளவுஸில் அவ்வளோதான் இருந்துச்சு. அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். இப்போ கீழேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணுறேன். இது பார்க்க வந்து ஒரு டைமண்ட் நெக் ஷேப் மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு லைன் போட்டு இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு கீழே 3/4 இன்ச் கேப்பில் இன்னொரு லைனும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். மேலே 1/2 இன்ச் ஷோல்டர் கொடுத்துட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அதில் சென்டர் போர்ஷனை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மாதிரி உள்ளே மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி அப்படியே கர்வ் எடுத்து இந்த இடத்தோட ஜாயின் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக போட்டுட்டு நமக்கு டிசைன் வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நல்லா டார்க்காக ஷேப் பண்ணி விட்டுடுறேன். இப்போ வந்து இங்கே ஸ்கேலப் வந்து வரைய போகிறோம். இப்போ இந்த இருக்கிற இடத்துக்கு எத்தனை ஸ்கேலப் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு ஒரு 4.5 இருக்குது. 4.5 ஒரு 3ஆக டிவைட் பண்ணுறேன். இந்த மாதிரி டேப்பை வந்து ஒரு 3ஆக அந்த 4.5க்குள்ளே ஈக்குவலாக மடித்தா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். எனக்கு ஒரு 1.25 கிட்ட கிடைக்குது. அந்த பாயிண்ட்ஸ் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 கிடைக்குது, 1.5 கிடைக்குது. அதை வந்து 3ஆக நான் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஷேப்ஸை வந்து போட்டு எடுக்க போகிறேன். நான் சும்மா கையிலேயே ஃப்ரீ ஹேண்டாகவே ட்ரா பண்ணுறேன். இங்கே எல்லாமே ஒரே ஈக்குவலாக வேணும்னா லைட்டாக ஒரு சின்ன அட்டை, கார்ட்போர்டு எதுலையாச்சும் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஷேப் வந்து இந்த மாதிரி கொடுத்தா ஓகேவாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் போட்டுவிட்டேன். இதை வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்கணும். எனக்கு இன்னும் ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்குனா நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் இன்னும் ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கி திரும்பவும் இந்த ஷேப்ஸ் வந்து நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஷேப்ஸ் வந்து இன்னுமே நல்லா பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நான் ட்ரா பண்ணிவிட்டு இதை வந்து இன்னொரு பக்கம் வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்க போகிறோம். பட் நான் வந்து வேக்சிங் சாக்கில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ட்ரேஸ் விழாது. அதனால் அதுக்கு மேலேயே ஒரு நார்மல் சாக் வச்சு ஃபுல்லாகவே ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு இன்னொரு பக்கமும் ட்ரேஸ் எடுக்க போகிறேன். அதுக்கு மேலேயே நான் இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணி ஈவனாக நான் மடிச்சுட்டு நல்லா ட்ரேஸ் எடுத்துக்கலாம். இப்போயே ஆல்ரெடி லைட்டாக தெரியுது. கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா, லைட்டாக தட்டி கொடுத்தோம்னா நல்லா இன்னொரு பக்கம் ட்ரேஸ் நல்லா விழுந்துடும். பாருங்கள், 2 பக்கம் ட்ரேஸ் விழுந்துருச்சு. இதை வந்து இன்னும் லைட்டாக டார்க் பண்ணி விட்டுடலாம். ஆக்சுவலாக இதுவே டார்க்காக தான் இருக்குது. உங்களுக்கு ஃபோனில் வந்து கேமராவில் கிளியராக இருக்குது. பட் நான் சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு அந்தளவுக்கு இந்த ட்ரேஸ் வந்து தெரியல. அதனால் நான் இன்னொரு வாட்டி டார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சு நார்மலாக எப்போதும் நம்ம நெக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அடித்து திருப்பிடலாம். கரெக்டாக பேக் போர்ஷனில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த நெக்லைன்லேயே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். நீங்கள் எப்போதும் போட்லி பட்டன்ஸ் வைக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இதுக்கு முன்னாடி நானும் வந்து இந்த போட்லி பட்டன்ஸ்லாம் வந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி இன்விசிபிளாக தான் வைப்பேன். பட் அது வைக்கும்போது என்னென்னா, அந்த ஷேப்ஸ் வந்து நம்ம திரும்ப ஸ்டிச் பண்ணும்போது ஒரு மாதிரி மேடு பள்ளமாக தூக்கி அந்த ஷேப் வந்து போட்லியே நல்லா நீட்டாக உட்காந்துரும். பட் அந்த ஷேப்ஸ் வந்து நமக்கு தெளிவாக தெரியாது. அதனால் இந்த மாதிரி நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் அந்த ஷேப்லாம் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த போட்லி பட்டன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. அதுலேருந்து நான் இந்த மாதிரியும் சிலதை ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், நெக்கை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத் விட்டுட்டு ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி அர்க்காத்தை எடுத்து ஃபுல்லாகவே டர்ன் பண்ணி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கங்கே குட்டி குட்டி கட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே கட்டிங் பண்ணிட்டேன்.
இந்த கர்வ்லேயும் லைட்டாக கட் பண்ணி விடுறேன். அப்போ தான் டேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கேலப்லாம் நல்லா நீட்டாக கையில் எடுத்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா நீட்டாக ஷேப்ஸ் எடுத்துகிட்டு லைட்டாக அயன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கார்னர்ஸில் எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து நம்ம போட்டு விட்டுடலாம். இந்த நெக் லைனை மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். சுற்றிலும் லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அட்டாச் பண்ண வேண்டாம். இப்போதைக்கு நெக் லைன் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். போட்லி பட்டன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியே. அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். அந்த ஸ்கேலப்லாம் துணி வந்து உள்ளே போயிருக்கான்னு பார்த்து பொறுமையாக டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக்கில் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல போட்லி பட்டன்ஸ் வந்து வைக்க போகிறோம். சாரீலேருந்து கொஞ்சம் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 இன்ச் இருக்கும்னு நினைக்கிறேன் கிளாத்தோட வித் வந்து. அப்படியே ஸ்ட்ரைட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நமக்கு எத்தனை போட்லி பட்டன்ஸ் வேணுமோ அத்தனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கரெக்டாக இந்த கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு போட்லி பட்டன்ஸ் அழகாக நீட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் நமக்கு. உங்களுக்கு யோசிக்கலாம், அப்போ உள்ளே வந்து கிளாத் தூக்கிட்டு இருக்குமேன்ட்டு. அதுக்கும் ஒரு வழி இருக்குது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து ஒவ்வொரு கார்னர்ஸ்லேயும் நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக சென்டராக இருக்க மாதிரி அந்த நம்ம போட்லி பட்டனில் அந்த த்ரெட்டெல்லாம் சுற்றிருப்போம் இல்லையா, அது வெளியே தெரியாத மாதிரி நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டா ஒரே வாட்டி நமக்கு நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும். நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் டேர்ன் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கிளாத் இருக்கா, நம்ம கரெக்டாக இங்கேருந்து நம்ம அதை துணி அப்படியே கொண்டு போய் நீட்டில் கிட்ட வச்சுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெயின் கிளாத்தை நல்லா வெளியே எடுத்துருங்க. லைனிங்கையும் அந்த போட்லி பட்டன்ஸோட கிளாத்தும் மட்டும் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கலாம். எங்கே அந்த அளவுக்கு நீங்கள் போட்லி பட்டன் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு மட்டுமே ஸ்டிச் பண்ணாலே போதும். ஆனால் மெயின் கிளாத்தில் பட்டுறாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கிறேன். இந்த இப்போது இதில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெளியே ஒன்றுமே தெரியாது. பட் உள்ளே நம்ம துணியை வந்து அழகாக நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம இந்த கிளாத்தை சுற்றிலும் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு இங்கே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லாம் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப அந்த த்ரெட்டை ஒட்டி கட் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் அளவுக்கு விட்டுட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம டாட்டெல்லாம் நார்மலாக எப்போதும் பிடிக்கிற மாதிரி டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு கீழே எண்டையும் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் கொடுத்து மடித்து திருப்பிக்கலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கிளாத்தை வச்சு கீழே கொடுத்து நான் ஆரம்பத்தில் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேட்டர்ன் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸ்லீவோட ஃபுல் லென்த் வந்து 9.5. அதில் வந்து 7 இன்ச் வந்து மேலே இருக்க கிளாத்துக்கு எடுத்துக்கிறேன். 1 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்காக சேர்த்து, ஸோ ஒரு 8 இன்ச்சாக ஹைட் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. இப்போது இதில் வந்து நம்ம ஸ்கேலப் வந்து மார்க் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு மட்டும் ஒரு லைன் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு 3/4 இன்ச்சில் ஸ்கேலப் 3/4 இன்ச் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதனால் 3/4 இன்ச்சில் அடுத்த லைன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே அந்த ஷேப் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ என்கிட்ட ஸ்கேலப் ஸ்கேல் இருக்குது. ஸ்கேலை கரெக்டாக சென்டர் பார்த்து பாருங்கள், நான் எப்படி வச்சுருக்கேன்னு கரெக்டாக இந்த சென்டர் பார்த்து நீட்டாக வச்சுக்கலாம். இங்கேருந்து நம்ம ட்ரா பண்ணோம்னா நல்லா நீட்டாக இருக்கும். கரெக்டாக இங்கேருந்து ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே ஒன் சைடு முடிச்சுட்டு அப்புறம் இன்னொரு சைடு வந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். முன்னெல்லாம் இந்த அட்டையில் மார்க் பண்ணி போடுவேன். பட் அதை விட இது கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே இருக்குது. ஏன்னா ஷேப்பில் ஒரு ஈவனாக கிடைக்குது. வேலை நமக்கு குயிக்காக முடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்களும் இது வாங்கி வச்சுக்கோங்க.
நான் வந்து பாரிஸில் தான் வாங்கினேன். 70 ருபீஸ் ஒரு ஸ்கேல்னு வாங்கினேன். பட் ஆன்லைனில் வந்து 145 அந்த மாதிரி சம்திங் நிறைய கொஞ்சம் டபுள் த ரேட்டாக இருக்குது. அவ்வளோதான், ஷேப்ஸ் வந்து நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இன்னொரு பக்கமும் நான் ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த மார்க்கரில் போட்டதுனால, வேக்ஸ் மார்க்கரில் போட்டதுனால ட்ரேஸ் விழலை. அதனால் நார்மல் மார்க்கரில் ஒரு வாட்டி ஃபுல்லாக மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கமும் ட்ரேஸ் எடுத்துக்கிட்டேன். நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டேன். கரெக்டாக ஆப்போசிட்லேயே எனக்கு ட்ரேஸ் விழுந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லீவை கரெக்டாக ஆப்போசிட்டில் போட்டு இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வச்சு ஆப்போசிட்டில் கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நெக்கு கரெக்டாக இந்த பார்டரில் நல்லா நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரியாக இருக்க மாதிரி வச்சுட்டு நான் அப்படி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஷேப் மேலேயே நல்லா நீட்டாக பொறுமையாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா நீட்டாக பொறுமையாக வராது, நிதானமாக வராது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நல்லாவே ஸ்டிச் பண்ணலாம். அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஒவ்வொரு கார்னர்லேயும் நீடில் உள்ளே நிறுத்திட்டு நம்ம கிளாத்தை டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக வரும். எனக்கு கொஞ்சம் ரொம்ப விலகிறதுனால நான் ஒரு பின் குத்திக்கிட்டேன். இந்த பக்கமும் ஒரு பின் குத்திட்டு நான் அப்படியே ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துடலாம். துணி இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த சென்டரில் உள்ள கிளாத் வந்து நமக்கு கட் ஆகிடும். அதே மாதிரி அந்த கர்வை சுற்றி குட்டி குட்டியாக கட்டிங் வந்து நம்ம பண்ணி விட்டுறலாம். அது டேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே ஸ்கேலப் எடுத்தால் இதுதான் கொஞ்சம் வேலை. அந்த கர்வ் போடுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம கட்டிங் பண்ணி எடுக்கவும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை அப்படியே நான் நீட்டாக டேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு இடத்துலையும் நான் பின் குத்திக்கிறேன். இதே நீங்கள் பேப்பர் கேன்வாஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா அங்கே பின் குத்தணும்னு அவசியம் இல்லை, அது கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். பட் இது வெறும் கிளாத் தான், அதனால் நம்ம தைக்கிற வெறும் அதே பொசிஷனில் இருக்காது. அதனால் இங்கே ஒரு பின் குத்திக்கிறேன். இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே திருப்பிட்டு பின் குத்தி எடுத்துக்கிறேன். இடையில ஒரு வாட்டி அயன் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நல்லா நீட்டாக வந்துடும். நான் அந்த இடத்துல பின் குத்திட்டு இப்போ சுற்றிலும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அந்த பின் குத்தின இடத்துல மட்டும் நான் இன்னும் ஸ்டிச் பண்ணலை. ஏன்னா நம்ம இன்னொரு கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம், அதில் ஒரு தையல் விழும். அதனால் நான் ஸ்டிச் பண்ணாமலே வச்சுருக்கேன், அப்படியே பின்னோடு அப்படியே வச்சுருக்கேன். இப்போ கீழே உள்ள கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைனிங் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நான் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணுன்னு பார்க்குறேன். மேலே வந்து ஒரு 7.5 இன்ச் கிட்ட இருக்கா, எனக்கு வந்து ஒரு 9.5 வேணும். அப்போனா ஒரு 2.5 கீழே இருக்க கிளாத் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். நான் வந்து ரஃப்பாகவே வச்சுக்கிறேன். இப்போ 2.5 தேவைன்னா ஒரு 3 இன்ச்சு இல்லை 3.5 அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டாக பண்ண வேண்டாம். அப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா உள்ளதை அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் எடுத்திருக்கேன். கீழே வந்து 1/4 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுட்டு கரெக்டாக இதில் சென்டர்லேருந்து நம்ம ஸ்கேலப் வைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதான் எனக்கு சென்ட்ரு. அங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். நம்ம ஏற்கனவே பண்ணியிருந்தோம் இல்லையா, சேம் ப்ராசஸ் தான். 3/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு ஸ்லீவோட ரவுண்டு எதுக்குள்ளே முடியுன்றத நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்கேலப் ஸ்கேலை கரெக்டாக பாருங்கள். இதுலேயும் நான் சென்டரில் கரெக்டாக வச்சுருக்கேன். இதே மாதிரி வச்சிட்டிங்கன்னா மேலேயும் கீழேயும் உங்களுக்கு அட்டாச் பண்ணும்போது நல்லா ஈவனாக வரும். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே ஷேப்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன்.
ஸ்லீவோட ரவுண்டு எந்த அளவுக்கு வருமோ அந்த இடம் வரலும் நம்ம இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துட்டேன். இப்போது இன்னொரு பக்கமும் நான் ட்ரேஸ் எடுத்துட்டேன். இப்போ இந்த கிளாத் மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே இதையும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் சுற்றிலும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நான் கீழே எண்டில் மட்டும் ஸ்டிச் போட்டுட்டு அயர்ன் பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த கிளாத்தை இதுக்கு மேலே கரெக்டாக அந்த கர்வுக்கு மேலே அந்த கர்வ் வருதா எல்லாமே நீட்டாக இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ ஹைட் வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 9.5 வேணும். மேலே ஒரு ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 10 இன்ச் எனக்கு இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பின் குத்திக்கலாம். இந்த ஹைட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி 2 கார்னர்ஸ்லேயும் ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் நம்ம செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்படி வச்சு பார்க்குறேன். பாருங்கள், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து நல்லா ஈவனாக வருதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எனக்கு எல்லாமே ஓகே தான். இப்போ அந்த கர்வ் மேலேயே நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இது நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அங்கே உள்ள குண்டூசியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க ரெஃபரன்ஸ் பிக் காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது கஸ்டமரும் நமக்கு ரொம்ப புது கஸ்டமர் தான். அவங்க ஆக்சுவலாக கொடுக்கும்போது சொன்னாங்க, இதுக்கு மாதிரி நான் நிறைய இடத்துல தைச்சிருக்கேன், எனக்கு வந்து இந்த ஷோல்டர் ஃபால் ப்ராப்ளம் வருது, ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்கிட்ட லூஸ்லாம் வருது, கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுங்கன்னு 2-3 வாட்டி சொன்னாங்க. அதை நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன்னு சொன்னேன். பட் அவங்க வந்து அந்தளவுக்கு புதுசாக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் நம்பலை. பட் டவுட்லேயே தான் கொடுத்துருந்தாங்க. கொடுங்க, நான் நல்லா பண்ணி தரேன்னு சொல்லிவிட்டு நானும் வாங்கிட்டேன். இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நம்மகிட்ட கொடுத்தாங்க. கொடுக்கணுன்னு நமக்கு கால் பண்ணாங்க. நம்மளை ரீச் பண்ண முடியல. அவங்க வர டைம் நான் இல்லை, நான் சொல்கிற டைம் அவங்க வர முடியல. அதுக்கப்புறம் அப்படியே விட்டாச்சு. சரி, இந்த வாட்டி மறுபடியும் கேட்டிருந்தாங்க. ஒரு வாட்டி ஆல்ரெடி மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு தைச்சி கொடுத்துடணுன்னு தைச்சி கொடுத்துருந்தேன். இதுவும் ஒரு குர்த்தியும் தான் தைச்சி கொடுத்துருந்தேன். அவங்க ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நல்லாயிருக்கு சிஸ்டர், இன்னொரு நாள் வரேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் ஸ்டிச் பண்ணும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் எல்லாம் அதெல்லாம் நம்ம எப்போவுமே பண்ணுற மாதிரி நார்மலாக ஸ்டிச் பண்ணுறது தான். அதனால் அதெல்லாம் இதில் காட்டல. நமக்கு தேவை இந்த பேக்கும் ஸ்லீவும் தான், பேட்டர்ன்ஸ் தான் தேவை. அது மட்டும் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது பேக் பேட்டர்ன் முடித்ததும் இந்த பிக் வந்து எடுத்துருந்தேன். ஃபுல் ப்ளவுஸ் கம்ப்ளீட் பண்ணதும் எடுத்த பிக் இது. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தேங்க்யூ.